ஹாய் வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். இன்னைக்கு வந்துட்டு மை நேட்டிவ் பிளேஸில் டே இன் மை லைஃப் அதுதாங்க இன்னையோட வீடியோவாக வரப்போகுது. எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணுவோம். இன்றைக்கி பொங்கல் தாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோ செலிப்ரேஷன் ஒன்றும் கிடையாது. நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலை. அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்காண்டி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய டுடே டே லைஃப் தான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ ஒவ்வொன்றா வாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நடக்கிறதெல்லாம் எடுத்து நான் நாளைக்கு வந்துட்டு வீடியோ ரெடி பண்ணி போட்டுருவேன். ஸோ பார்ப்போமா, ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. புட்டு, பயிறு, பப்படம், பழம், இதுதான் இன்னைக்கு காலையில் உணவு. எங்கள் அப்பா சொல்லிதாரு. எங்கள் அப்பாவை பாருங்கள், இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். மை டியர் டேட், மை கிங். ஐயோ வேண்டாம், டவல் போடல. எங்கள் அம்மா ரவுடி பாவம். எங்கள் அம்மா வாமா, இன்னும் என்ன பண்ண போகிற காட்டு. எங்கள் அப்பா கொஞ்சம் பொங்கலுக்கு தேவையான கொஞ்சம் சாதனம் வாங்கிடுவோம். இன்னும் நம்ம பொங்கல் வைக்கிறோம், சுவைக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மீன் தானம்மா? சொல்லு, என்ன மீன் என்னன்னு சொல்லணும். ஓப்பன் பண்ணு. ஒரு சட்டியில் சாலை தட்டுமா சொல்லு. இது என்ன எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்த மீன் எடுப்போமா. இன்றைக்கி வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்கோ அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் போடுறேன். டே இன் மை லைஃப். இது நொத்தோலி. இது என்ன நொத்தோலி சொல்லுவோம்? கருநொத்தோலி. இதுக்கு பேர் வந்துட்டு கருநொத்தோலி. எப்பா சாலை எவ்வளவு? இந்த சாலை எல்லாமே 150 ரூபா. நொத்தோலி எவ்வளவு? 150. இதுவும் 150, இதுவும் 150. உங்கள் ஊர்லெல்லாம் இதனோட ரேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். சொல்லுங்க ஜித்தி, எதெல்லாம் விரவி இருக்கும்? முதல்ல புட்டு, அதுக்கு மேலே அப்பளம், அதுக்கு மேலே சீனி, அதுக்கு பிறகு பழம், இதெல்லாம் அஞ்சையும் போட்டு நல்லா விரவணும். நல்லா விரவி உருண்டை பிடிச்சி கொடுக்கணும். உருண்டை பிடிச்சா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருக்கும், நல்லா இருக்கும். எங்க சித்தி எனக்கு கூட்ட போகுது பாருங்க. செமைய நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட். அது அவங்களோட பாசம்னு நினைக்கிறேன். இல்லை வளர்க்கவாங்க நல்லா தான் இருக்கும். கூட தின்கிறியம்மா? வேண்டாம், தின்னுது அடுத்து தின்னுது வீடியோ எடுத்துட்டு. வீட்டில் இருந்து தான் மீனே கழுவுது பார்த்தீங்களா. என்னென்னா வீட்டில் வந்துட்டு ஸ்மெல் அடிக்கூடாதுன்னு வெளியே வந்து தான் மீன் எப்போவுமே கழுவுவோம். நாங்கள் வாஷ் பேஷனில் வச்சு காட்டினனால அங்கே வச்சு க்ளீன் பண்ணுவோம்னு நினைப்போம், அங்கே வச்சு க்ளீன் பண்ண மாட்டோம். இதுக்கு தனி ஏரியா இருக்குது. வெளியே வச்சு எங்கள் அம்மா எந்த வீட்டில் இருந்தாலும் மீன் உள்ளே வச்சு எங்கள் அம்மா ஒரு காலம் வெட்டாது, எப்போவுமே வெளியே வச்சு தான் வெட்டும். பாவத்தை பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்காம்மா? வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கா? கோலம் போடுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன சமையல் அதுதான் விளாக்ஸ். சோறு வாங்கியாச்சு. எங்கே இருக்குது சோறு? குக்கர். லேட்டஸ்ட் காலம் வந்தனால எங்கள் அம்மா வந்துட்டு பானையில் பொங்குததெல்லாம் தவிர்த்துட்டாங்க. குக்கரில் சோறு பொங்கி வச்சுருக்காங்க. மீன் குழம்பு காட்டுட்டா. கன்னியாகுமரி ஸ்டைலில் வைக்கிற மீன் குழம்பு, அதாவது நாங்கள் வந்துட்டு மீனை கூட்டி அடுப்பில் வச்சுவோம். அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்துட்டு மீன் கொதிச்ச பிற தான் மீன் போடுவாங்க. அப்படிலாம் எங்கள் ஊர்லெலாம் செய்ய மாட்டாங்க. மீன் கறி கூட்டு அப்படின்னு சொன்ன மாதிரி மீன் எல்லாம் போட்டு தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு மசாலா வந்துட்டு தேங்காய், மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, நல்ல மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அதுக்கு பிறகு வந்துட்டு புளியை கரைச்சி ஊற்றுவோம். அந்த ஜாரில் வச்சா ஜாரில் லாஸ்ட்டில் உள்ள மசாலையும் சேர்த்து கலக்கி நாங்கள் ஊற்றுவோம். இதுதான் கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் சாலை மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேறு உப்பெல்லாம் கையில் தான். நம்ம உப்பு போட்டாச்சா? இப்போ பாருங்கள் உப்பு போடுது. அதை இது வந்துட்டு தண்ணி, அது கரெக்டாக புளி லாஸ்ட்டு தண்ணி
கரெக்டாக அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்து ஊற்றுறது. இப்போதான் உப்பை கையில் எடுத்து போட்டாதாங்க உங்களுக்கு அளவு தெரியும், தாப்பு தெரியும்னு சொல்லுவோம். தாப்பு தெரியும்னு சொல்லுவாங்க. இயேசுவை இவ்வளோ உப்பு வேணுமா? காணாதாங்க, தெரியல. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாலையும் சொல்லுதேன். ஆனால் அவ்வளோ உப்பு போடுது அது. நானும் மற்றவங்க இதுவரை எனக்கு எப்படியெல்லாம் குழம்பு வச்சா தெரியாது. உப்பு தேவையாதான் பார்ப்போமே. குழம்பு கொதிச்சு நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுதேன். அதுக்கறவு சால மீன் எடுத்து வச்சிருக்கியாம்மா பொரிச்சதுக்கு? மசாலா தடவி வச்சிருக்கியா? எங்கே வச்சிருக்க? இன்னும் வந்துட்டு ஏமா காட்டுமா. மசாலா தடவி மீன் வச்சிருக்கி, சால மீனும் ஒரு ஐலையும். இது சூப்பராக இருக்கும். பின்ன நெத்தலி மீன் என்னத்துக்குமா? இன்னைக்கு ராத்திரி வைக்கிறதுக்கு தான் நெத்தலி மீன். ஸோ எங்கள் அம்மா கேஸை வச்சுட்டு கேஸை மிச்சப்படுத்துறதுக்காக எங்கள் அம்மா கரண்ட் அடுப்புலேயே ஒர்க் செய்வோம். ஒருவேளை பயமாக இருக்குது, ஒரு குத்து தான் இருக்கா, ஒரு கேஸ் சிலிண்டர் தான் இருக்குது, தீந்து போனால் என்ன பண்ண? இப்போ சொல்லுங்கள். இதான் நெத்தலி மீன், கரு நெத்தலி. இதை தலையையும் வாழையும் ஆஞ்சு கழுவி வச்சிருக்கு. இது நாங்கள் நைட்டு நெத்தலி குழம்பு. ஒரு சிலிண்டர் தான் இருக்கா, தீந்து போனால் நமக்கு டக்குன்னு அடைக்க முடியாது. பக்கத்தில் நம்ம நேரத்தை இருந்த வீடுனா பக்கத்தில் யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம். இங்கே யாரையும் தெரியாது. எதுக்குடா இவ்வளோ பெரிய சட்டினா? எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்கும். அப்போ அதே எங்களுக்கு காணாது. இது ஒரு நேரத்துக்கு தான் காணும். இனி இதுக்கு கூட வந்துட்டு மீனும் கறியும் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. முட்டை பொரிச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிடுவோம். மீன் குழம்பு வச்சு சாலை குழம்பு, சாலை பொரிச்சு அப்பளம் பொரிச்சு முட்டை பொரிச்சு முட்டை அவிச்சு சாப்பிடுவோம். அந்த சாப்பாடை காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணு. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் இருக்கு கணக்கு பண்ணுங்காடி. சால மீன் குழம்பு. இதுக்கு வேற என்ன தெரியலாமா? சால மீன் பொரிச்சதான். பொரிச்சது எங்கே இருக்கு? தா ஓப்பன் பண்ணுமா. பொரிச்சியாச்சு. இன்னும் வந்துட்டு முட்டை பொரிச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட வேண்டியதுதான்.